மேட்ரிமோனியில் கொஞ்சம் கலராக இருந்த மாதிரி இருந்தீங்க, நேரில் கருப்பாக இருக்கேன் அதானங்க எனக்கு பிடிக்கல. இதை தாங்க நான் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்டே சொன்னேன். எப்படி அந்த பொண்ணு எனக்கு ஓகே பண்ணாதுன்னு. நான் தாங்க தேவையில்லாமல் வந்துட்டேன். நான் வரேங்க. ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே, சும்மா கேட்டேன். சாரி. சாரிலாம் எதுக்குங்க? உங்களை மாதிரி ஒரு 100 பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, பரவாயில்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க? 26 27 வயசுலேயே கார் வாங்கியிருக்கணும், காசுலேயே பைக் வச்சுருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு வர்க்கலாவும் கோவாவுக்கும் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கெலாம் மேலே பிடிஎஸ்னால் என்னென்னு கேட்குறாங்கங்க. இங்கே பிடிஎஸ் தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? அது தெரிலன்னா சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கங்க. அப்புறம் நான் ட்ரெண்டிங்கில் இல்லையாம்மா? ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருந்தால் போதாதா? ட்ரெண்டிங்கில் என்னங்க இருக்க போகுது? இந்த மாதிரி ஒரு 1000 இருக்குங்க. 90s கிட்ட பிறந்ததே ஒரு சாபந்தான். சரி, நான் வரேங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, எனக்கு புரியலங்க. 90s கிட்ட கல்யாணம் பண்ணலாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவங்க தான் ஈகோ பார்க்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, கௌரவம் பார்க்காம வீட்டு வேலைலாம் செய்வாங்க. அதுக்கும் மேலே எனக்கு 90s கிட்ட கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. 90s கிட் வித் 2K கிட் எப்படி? ஏங்க இது கனவு மாதிரி இருக்கு, பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலைல்ல. நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க. சத்தியமாக வீட்டுக்கு வந்துடுவோங்க. வந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. ஏங்க நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? வீடியோ பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.